நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு இஷிகா? இலேஷ் எழுந்தாரா இல்லையா? அண்ணன் முதல்ல எழுந்திருச்சாரு. எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்தாரு. நல்ல வேலை. அப்புறம் உட்கார்ந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா, இவர்கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனை. எழுந்திருப்பாரு, ஆனா அப்படியே உட்கார்ந்துட்டே தூங்குவாரு. இலேஷ்க்கு இங்க எந்த வைத்தியமும் இல்லம்மா. நீ ஏன் அவனை பத்தி இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க? நிஷா மேடம், பாபா இலேஷ் ஆனந்தா இந்த விஷயத்தெல்லாம் மீறி ரொம்ப மேல போயிட்டாரு. இப்ப நம்மளால அவரை எதுவும் செய்ய முடியாது. இயற்கையாவும் ஒண்ணும் ஆகாது. அக்கா, அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒரே மாதிரிதான். இந்த ரிலேஷ் இஷான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. இஷான பாரு. ஆமாக்கா, இஷான் என்ன இன்னும் வர காணோம்? சுஹானா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. அப்படின்னு அவனுக்கு வேலை வந்திருக்கோம், அதுவும் லீவ் அன்னைக்கு. நிஷா அண்ணி, என்ன வேலையா வேணா இருக்கட்டும், ஆனா அம்மா இஷான் அண்ணா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு அம்மா இஷான் அண்ணாவை சும்மாவே விட மாட்டாங்க. இஷான் அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் தடவை சுஹானா அண்ணியை வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கிருந்து மறுபடியும் வேலைக்கு போயிட்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? பாவம் எங்க சுஹானா அண்ணி. என்ன அவசர வேலையா இருந்தாலும் சுஹானா அண்ணியை தனியா விட்டுட்டு இப்படி அவர் ஆபீஸ் போயிருக்கலாமா? ஒண்ணுமே புரியல. நிஷா, எனக்கு இஷான நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரி லேட்டா வரதா இருந்தா அவன் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவானே. அது மட்டும் இல்ல, அவன் எப்படி சுஹானாவை தனியா வீட்டுக்கு அனுப்புவான்? இஷான் அப்படி செய்யற பையன் இல்லையே. அப்புறம் மேடம் சுஹானாவும் தனியாவே வந்துட்டாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான்க்கா. சுஹானா அண்ணி, நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? இன்னைக்கு நீங்களும் இஷான் அண்ணாவும் எங்க வெளியில போனீங்க சொல்லுங்க. அண்ணி, இஷான் அண்ணா ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணாரா? ஆபீஸ்ல இருந்தா? ஆமா, ஏன் அவர் வர லேட் ஆகுமா? இஷான் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இந்த ஆபீஸ்ல ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? லீவ் அன்னைக்கு கூட வேலைக்கு கூப்பிடுறாங்க. போன் வேற எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க வேண்டாமா? அப்படின்னா இன்னும் சரியாகலையா? நீ போய் அவகிட்ட இஷான் எங்கன்னு கேளு. போய் நிஷா கேளு. சுஹானா, இஷான் எங்க போனா? அது என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்ப இஷான் எங்க இருக்கான்? கேக்குறேன்ல. அண்ணி, ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் இஷான் எனக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். சீக்கிரம் ஃபோன் பண்ணி பாரு. ஒன்னதா இஷான் ஏன் இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் நடந்துக்கிறான்? திடீர்னு காணாம போயிடுறான். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இலேஷனா, 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 இலேஷனா. நிஷா, தூங்க விடுமா. இலேஷனா, டீ குடிங்க. நிஷா, நீ என்ன பண்ற? நான் தான் சுஹானா. அட, டீயா? சுஹானா, எனக்காகவா எடுத்துட்டு வந்திருக்க? என்னன்னு சொல்ல ஆச்சரியமா இருக்கே. எல்லாரும் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச்.
என்ன சுவை, அற்புதமா இருக்கு. நான் ஏதாவது செய்யணுமா? அது உங்களுக்கு இஷான் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? இஷான் கிட்ட இருந்து போனா? ம், வரலையே, ஏன்? அது ஆக்சுவலி என்னன்னா, சொல்லு. அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் டைம் ஆகுது. ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. அட சுகானா, அவன் எப்பவும் அப்படிதான். புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கோம், அதுல மூழ்கி இருப்பான். அதெல்லாம் இல்ல. இல்லம்மா, நான் சொல்றேன்ல, அவன் அப்படிதான். இங்க பாரு, நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். அவனோட பாஸ் தான் அவனை கெடுத்துட்டு இருக்காரு. இத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பாத்தியா, இவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குதே. அது மட்டும் இல்ல, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனோட பாஸ் ஏதாவது ஒரு ஃபைல கொடுத்துடுறாரு. இவன் பாவம் அதுலயே மூழ்கி போறான். நான் அவனோட ஆபீஸ்க்கு எப்பெல்லாம் போறனோ அப்பெல்லாம் அவன் ஃபைலோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட ரூமுக்கு போ, நீ எதை பத்தியும் யோசிக்காத, ரெஸ்ட் எடு, அவன் வந்துருவான். ஆனா அவன் தான் இன்னைக்கு ஆபீஸ் போலியே, ரோட்ல நின்னுட்டு இருக்கான். ரோட்லயா? சிஸ் சுகானா, என்ன ஆச்சுமா? ரோட்ல நின்னுட்டு இருக்கானா? அப்ப அவன் ஆபீஸ்க்கு போலையா? சொல்லுமா சுகானா, என்ன ஆச்சுன்னு முழுசா சொல்லுமா. அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே, என்கிட்ட எதுவும் மறைக்காத ப்ளீஸ். சொல்லுமா, சொல்லு. ஒண்ணும் ஆகல, அவனுக்கு ஒண்ணு இல்ல. அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீங்க என் கூட வாங்க. சரி வா போலாம். வா 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 வா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். நீ எனக்கு ஒரு வேலை பண்ணு, அது எந்த இடம்னு மட்டும் சொல்லு, நான் முதல்ல அங்க போறேன். ஆமா அதான் சரி, நீ அங்கெல்லாம் என் கூட வர வேண்டாம். ஐயோ இல்ல அண்ணா, நானும் உங்க கூட வரேன். எனக்கு வழியெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனா இடத்த காட்டுவேன். அப்பனா சரி, வா வா வா, சீக்கிரம் போலாம் வா. நீ எங்கே நிக்கிற? அந்த இடம் உனக்கு தானே தெரியும். அப்பனா வா போலாம். ஆனா இந்த மாதிரி ஓடி ஓடில என்னால போக முடியாது. ஸ்லோவா போனீங்கன்னா தான் நான் உங்க கூட வர முடியும். சரி வா போலாம். இது உங்க ஊர்ல ஸ்லோவா? சாரி ஸ்லோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அந்த பிங்க் கலர் Dress போட்டு விடலாம்ல? ஏ, இதுக்கு என்ன குறைச்சல்? இது நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஸ்வீட்டி சொன்னா கேளுமா, பிங்க் கலர் இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம். அப்ப பாருங்கப்பா, அம்மா பிங்க் கலர் Dress போட்டு விட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா. அம்மா ராணி, பிங்கோ ரெட்டோ எதுவா இருந்தா என்ன, அவளுக்கு பிடிச்சத போட்டு விட. இஷிகா, உன் கையில கொஞ்சம் கூட பலமே இல்லையா? நல்ல முடிய புடிச்சு அப்படியே மாலிஷ் பண்ற மாதிரி பண்ண வேண்டாம். என்னன்னா நீங்க, நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். தலையில இருந்து முடிய எடுத்துருவா. சரியா செஞ்ச இஷிகா, அப்படிதான் செய்ய. ராணி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவளை இப்படி பாடாப்படுத்துறீங்க? அவ உங்க தங்கச்சி தான், அதுக்காக இப்படியே பாடுபடுத்துறது? நல்லா தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு இவளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கேன். இஷிகா, அண்ணனுக்கு சேவை செஞ்சா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கணும் உனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நான் சேவை பண்ணலனா ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க, அது உங்களுக்கு புரியாது. ஏய் இஷிகா, எங்க ஓடுற நீ? இன்னும் என் தோள் அமுக்க வேண்டாமா? வா. அண்ணா, எனக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு? இஷிகா, நீ ஒண்ணு பண்ணு, அவர் தலையில இருக்கிற முடி எல்லாத்தையும் புடிங்க. ஏய் என்ன கக்கபக்கன்னு சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன செய்வாங்க? லீவ்ல கூட உங்களை ரெஸ்ட் எடுக்க விடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பெட்டை விட்டு எழுந்து வாங்க. ஏய், பெட்டை விட்டு எழுந்து வானா நான் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த நீங்க வந்து எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். முதல்ல பெட்டை விட்டு எழுந்துருங்க. ஸ்வீட்டி அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போகணும். அவ ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. போங்க. என்ன நான் போறதா? gift எங்கம்மா? பர்த்டேக்கு போகும்போது சும்மா போக கூடாது இல்லையா? ஸ்வீட்டி, இந்த உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போற gift. அட சரி போங்க. சீக்கிரம் போங்க. அட ஏன் என்ன இப்படி பாடு பண்றீங்க? லீவ் அன்னைக்கு கூட என்ன சும்மா விட மாட்டீங்களா? சொன்ன கேளுங்க. கிளம்பி போங்க. இங்க பாரு ராணி, வர நீ அந்த காலத்து அள்ளி ராணி மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. சும்மா உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்க. கம்முனு இருக்க. அட நீ என்ன இப்பவே உனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா? எப்ப பார்த்தாலும் பர்த்டே பார்ட்டியா? இதுல வரும்போது ரிட்டர்ன் gift வாங்கிட்டு வர மறந்துடுவா. இலேஷ் தம்பி இங்க இல்லையே. இங்கேயே வரலையா? ஆமா. எங்க போனாரு? நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. பாரு, முதல்ல இஷான் போயிட்டான், அப்புறம் இலேஷ் போயிட்டான், அப்புறம் இப்ப என்னையும் எல்லாரும் போக சொல்றீங்க.
அட வீட்ல ஒரு ஆம்பளையாவது இருக்க வேண்டாமா? அப்படியா? ஆ. எப்பவும் பொம்பளைங்களை கவனிக்கிறதுக்கு ஆம்பளைங்க நீங்க வீட்லயே இருந்துட்டு இருக்கீங்களா? சாக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்வீட்டி கூட இருந்து அவளை கூட்டிட்டு வாங்க. இப்பவே கிளம்புங்க, கிளம்புங்க. அட, சீக்கிரம் இரு. போங்க, போங்க. ஆ. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சரி காரமே கிளம்பு. என் பேர் கார் இல்ல ஸ்வீட்டி. ரெண்டுமே ஒண்ணுதான். இரு சரி போட்டு வரேன். சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா, சரி, வரேன். எங்கதான் போயிருப்பாரு? எனக்கு தெரியாது. அட அவன் என்ன குழந்தையா திருவிழால காணாம போற மாதிரி பயப்படுற? வருவான் இரு. அதத்தானே அவளும் கேக்குறா. அவன் எங்க போயிருக்கான்? சித்தப்பா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். அட அப்ப சொல்ல, ஏன் வாய் மூடிட்டு இருக்க? அவரு சின்ன சித்தியோட வெளியில போயிருக்காரு. என்ன? ஆமாமா, அவங்க 2 பேரும் ஒண்ணா போறத நான் பார்த்தேன். அட சுகானா கூட வெளியே போயிருக்கானா? உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். சுகானா கூடயா? சுகானா அவரை எங்க கூட்டிட்டு போயிருப்பா? இஷிகா என் கூட வா. சுகானாக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. உடனே இந்த நிமிஷமே வீட்டுக்கு வரணும்னு சொல்லு. போய் சீக்கிரமா ஃபோன் பண்ணு போ. அப்பா ஆ? சீக்கிரம் வாங்கப்பா. வா, 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 வாங்கப்பா, போலாம் சீக்கிரம் வாங்க. போ, 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 போ. சீக்கிரம் அட வாங்கப்பா. போ, போ, போ. சூப்பர் சூப்பர். ஆஹா, பாத்தீங்களா இஷானே, ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த வண்டி ஃப்ளைட் மாரி போவோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் அங்க இருக்கா இஷான். போங்க போங்க போங்க. அச்சோ, பிரச்சனை இன்னும் முடியல. இப்பதான் பிரச்சனையே வருது. மழை வேற பெய்து, கொடை கொண்டு வரலையே. லேசாதானே இருக்கு. வா. அடடா, இவங்க தானே உங்க வண்டி அன்னைக்கு இடிச்சது. என்னோட பொண்டாட்டி. இவங்க உங்க பொண்டாட்டியா? அப்படி இருந்து உங்க ஸ்கூட்டர் இடிச்சாங்களா? இது பாருங்க, எதுவும் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சரியா? மத்தியானம் 2 மணில இருந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ காட், ஸ்கூட்டர் நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிட்டு இதுக்கு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் சரி பண்ணிட்டு. ஏற்கனவே நம்ம ஊர் மழைக்கும் நம்ம ஊர் டிராபிக்கும் கேரண்டி கிடையாது. இதுல உங்க ஸ்கூட்டர் வேற. என்னாச்சு உங்க ஸ்கூட்டருக்கு? உன்னோட போன் எங்க? ஒரு போன் பண்ண முடியாது? நேத்து நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட மறந்துட்டேன். செல் ஆஃப் ஆயிடுச்சு. வா 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 வா, மொபைல் ஸ்விட்ச் ஆஃபா? ஸ்கூட்டர் ஸ்விட்ச் ஆஃப் தானே? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலை பண்ணு, உன்னோட இந்த தகர டப்பாவை கொண்டு போய் எங்கேயாவது தூரமா இருக்கிற மலையா பார்த்து உருட்டி விட்டுரு. அப்பதான் உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஆஹா மேடம், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்கப்பா. இஷான் சார், இந்த டகடபா இல்ல ஸ்கூட்டரை தூக்கி போறதா இருந்தா இங்க இருந்து ரொம்ப தூரம் தூக்கி போய் போடுங்க. இல்லாட்டி யாராவது கண்டுபிடிச்சு உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவர் சொன்னதை கேட்டியா? பாய், மெதுவா தொடங்க பாய். சரிப்பா, சாரி. ஆமாண்ணே, கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. இந்த ஸ்கூட்டர் அவனோட செல்லம். அடிபட்டா அதுக்கு வலிக்கும்ல. இத பாருங்க எலிசனா, தேவையில்லாம என் ஸ்கூட்டர் திட்ட வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கும், தெரியும்ல? உன்னோட இந்த தாஜ்மஹாலை ஃபுல்லா தொடச்சு முடிச்சிட்டியா? வீட்டுக்கு போலாமா? சுகனா, ஒரு நிமிஷம். இவன் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சிருந்தோம் இவனை தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டியே. இல்ல, அது சோனவன் நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன். மழை வேற வர மாதிரி இருந்தது. அவன் இங்க இருந்து என்ன பண்ண போறா? அதான் நான் இருக்கேன்ல, நானே பாத்துக்கிறேன், நீ போன்னு சொன்னேன். இப்பதான் ஸ்கூட்டர் ரெடி ஆச்சு. இவ்வளவு நேரம் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா இவ டென்ஷனா இருப்பாள்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனா எதுக்கு சுகானா என்கிட்டயும் இந்திர அண்ணன் கிட்டயும் உண்மையை சொல்லல? உங்ககிட்ட சொல்லனா என்னன்னா, நானே மெக்கானிக் ஷெட்ல இதை விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா பிரேக் வேற ஜாமா இருந்தது, என்னால தள்ளவே முடியல. எவ்வளவு தூரம் தான் நானே தள்ளிட்டு வருது. இது எல்லாமே எந்த பத்தி இவன் மேல எந்த தப்பும் இல்ல. யாரோடதுன்னு என்கிட்ட கேளு. எல்லாம் உன் டபரா ஸ்கூட்டரால தான். இத வித்துற சொல்லி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா இத விக்கல. நீ இருக்க பாரு, இந்த ஸ்கூட்டர் மேல அப்படி என்ன உனக்கு ஆசை? இத பாருங்க இலேஷனா, தேவையில்லாம என் ஸ்கூட்டரை பத்தி தப்பா பேசுனீங்க. அப்புறம் எனக்கு இத ஸ்கூட்டர்னு வேற சொல்றியா? பாவுனா இதுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? ஒழுங்கா இதுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஓஹோ, சாரி ஸ்கூட்டர். போதுமா? இஷான், ஏன் இங்க டிராமா பண்ணிட்டு இருக்க? இஷான், கொற்ற மழையில நடு ரோட்ல நின்னுக்கிட்டு மொத்த டிராஃபிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க போற. நீ வீட்டுக்கு வர மாட்டியா? வரேன். இதோ அஸ்லம்ண்ணே, நீங்க ஸ்கூட்டர் தள்ளுங்க. வாங்க வாங்க. மறுபடியும் ஸ்கூட்டரா? ஏய் இஷான், நவரு. ஏய், உங்களுக்கு இவனோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியுமா? நகர டப்பாவை அங்க கொண்டு வந்து விட்டுங்க. ஒரு வேளை வண்டி ஸ்டார்ட் ஆகலனா இத நீங்க வித்துருங்க. ஆமா, வித்து பேச்சு பழம் வாங்கி சாப்பிடுங்க. பேச்சு பழம் நீங்க வாயில போடுங்க. மழை அதிகமாகுது, சீக்கிரம் வா. டாக்ஸி நில்லுப்பா. சீக்கிரம் வாங்க. போங்கறல. டெய்லி 6 போணும்பா, சீக்கிரம். சீக்கிரம் உள்ள போய் உட்காரு. நீயும் போமா. போலாம். போங்க சீக்கிரம். அஸ்லாம் பாய், என் ஸ்கூட்டருக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள்
விஜய். சுஹானா இஷான் அங்கேயே தனியா விட்டுட்டு வந்திருக்கா. எப்படிக்கா அவளால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? அவ நம்ம கிட்டயும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாளக்கா. நம்மள விட்டுட்டு டான்ஸ் ஆட போயிட்டா. அவளால இப்படித்தான் பண்ண முடியும். ஏன்னா அவளே அப்படித்தானே. யார பத்தி அவளுக்கு கவலை இல்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டல. அவளுக்கு யார பத்தி எந்த கவலையும் இல்ல. சரியா சொன்னீங்கக்கா. அவளுக்கு மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இஷான பத்தி கூட அவ கவலைப்படுறது இல்ல. எப்படி அவளால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? நம்மள விடுங்கக்கா. இஷான் கிட்டயாவது அவ அன்பா நடந்துக்கலாம்ல. ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்கன்னு தெரியல. சுகானா அந்த இடத்த விட்டு வந்ததுக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி புரியாம பேசுற நிஷா? இங்க பாரு நிஷா, சுகானாவை இஷான் தான் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கான். நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தை இஷான் நேராவே என்கிட்ட சொன்னா. நீ சுஹானாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லிருக்கோம். ப்ளீஸ், விஷயம் தெரியாம சுஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க முன்னாடி பேசாத. இஷான் பண்ற மாதிரி. என்ன பேசுறீங்க? அப்ப சுகானா இஷான் கூட வெயில்ல நின்னுகிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேர் மனசும் குளிந்துருமா என்ன? நாங்க அந்த மாதிரி சொல்லல இந்தர். ஆனா இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு தனியா வரலாம்? அதுவும் தன்னோட புருஷன் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது எப்படி விட்டுட்டு வரலாம்? அவ பாட்டுக்கு வந்தா அவ ரூமுக்கு போனா ஏசி போட்டுட்டு படுத்துக்கிட்டா. ஹனி, இப்ப நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ரோட்ல நின்ன இஷானோட வண்டி எப்ப ரெடி ஆகும், எப்ப வீட்டுக்கு வருவான்னு சுகானாவுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவ அவனை விட்டுட்டு வந்திருக்க மாட்டாளே, இல்லையா? இலேஷ், ப்ளீஸ். என்ன ஆச்சோ, என்ன ஆயிருக்கலாமோ, இதெல்லாம் பிரச்சனை இல்ல இலேஷ். நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, சுகானாக்கு யார பத்தியுமே கவலை இல்ல, இஷானியும் சேர்த்துதான். பின்ன என்னவா, பாவம் இஷான் சுகானா மேல எவ்வளவு அன்பா இருக்கான். ஆனா இந்த சுகானா இவங்க ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி பண்றாங்க? விடவே மாட்டேன்னு பாவம் அந்த சுகானாவை பிடிச்சுக்கிட்டாங்க. பாவம் சுகானா இல்ல, பாவம் இஷான் தான். ஆமா, அப்படி பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான், இல்லையாடா? இவனும் பாவம்தான், நானும் பாவம்தான். இத பாருங்க, ஆம்பளைனா ஒண்ணு பொறுக்கியா இருப்பான், இல்லனா பாவமா இருப்பான். இந்த அண்ணா, சுஹானா அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்? இஷான் அண்ணாவை நாளைக்கு அந்த டகர டப்பா ஸ்கூட்டரை வித்தாகணும்னு சொல்றாங்க. அட, அவ சொன்னது சரிதான். அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீயே சொல்லு. பொண்டாட்டிய ஊர் சுத்த கூட்டிட்டு போறதுக்கு ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்கார வச்சு கிளம்புனா பாதி வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. இப்படி தினம் அவனோட ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகி வழியில நின்னுதுன்னா யாருக்கு தான் அதுல உட்காந்து போக மனசு வரும்? ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த அண்ணா. அந்த ஸ்கூட்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இஷான் அண்ணா கண்டிப்பா அதை வித்தே ஆகணும். ஆமாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓட்டு சுகானாவுக்கு தான். ஏன்னா இஷானோட ஸ்கூட்டர் சுகானாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரே தலைவலியா இருக்கு. ஆமாமா, பெரிய தலைவலிதான். சரியா சொன்னீங்க. சுஹானா அன்னைக்கு 2 ஓட்டு விழும். ஒண்ணு உங்கள்து, அப்புறம் என்னோட எந்த. அட, என்ன மட்டும் ஏன் தனியா விடுறீங்க? நானும் உங்க கட்சி தான். ஏன் ஓட்டு அவனுக்கு? அப்புறம் இப்ப என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அக்கா, இந்த இஷான் இருக்கானே, வர வர அவங்க அப்பா மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டா. இது நல்ல விஷயம் தானே? அப்பா அம்மா பாதையில பசங்களும் போறது தானே நல்லது. ஐயோ அக்கா, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அவன் சுஹானாவை வெளியே கூட்டிட்டு போனா. ராணு, இது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீ சந்தோஷப்படணும். இருங்க, அவசரப்படாதீங்க. சரி சரி, சொல்லு. அவன் சுஹானாவை வெளியே கூட்டிட்டு போனானா, திடீர்னு ஏதோ ஆபீஸ் வேலை வந்ததா, அவ்வளவுதான். சுஹானாவை அங்கேயே விட்டுட்டு அவன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். லீவ் அன்னைக்கு கூட எதுக்கு ஆபீஸ்க்கு போறான்னு எனக்கு தெரியலக்கா. இப்பதானே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இஷான் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இல்ல, பண்ணிருக்க கூடாது. ஆனா ஆனா ஒருவேளை நிஜமாவே அவனுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கலாம் இல்லையா? சுஹானாவை விட அப்படியே அவனுக்கு பெருசா வேலை. எனக்கு அவன் மேல எந்த அளவுக்கு கோவம் வருது தெரியுமா? அதான் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே மாறிட்டு வரான்னு சொன்னேன். கரெக்ட் தானே? ஆளுக்கும் இப்படிதான், எப்ப பாரு வேலை வேலைன்னு இருப்பாரு. எனக்கு பயமா இருக்குக்கா. இதனால சுஹானாவுக்கு கோவம் வந்ததுன்னா? அக்கா, இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. சுஹானா நம்ம இஷான் மேல அன்பு வச்சிருக்காளா இல்லையா? ராணு, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? சுஹானா அன்பை வெளிக்காட்டிக்க மாட்டா. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில தான் அன்பை வெளிக்காட்டுவாங்க.
அது மட்டும் இல்ல ராணு, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் அன்பு பாசம்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியுமா? ஏன் அப்பா அம்மாவையே எடுத்துக்கோயே. தினம் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு. உன்னோட ஆலோக் உன் பேச்ச மீறி இருக்காரா சொல்லு? இந்த ரஜினி, இலேஷ், நிஷா எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஆ இருந்தாலும் அக்கா, சுஹானா, இஷான் இவங்க 2 பேரும் சுபாவமும் வேற மாதிரி. அதனால என்ன ராணு, வேற வேற சுபாவம் உள்ளவங்க 2 பேர் ஒன்னா சேரும்போது அப்பதான் உறவுல என்ன சொல்லுவீங்க, ஒரு சுவாரஸ்யம் வரும். எல்லா உறவுலயும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. உறவுனா உடல் காதல் 2 இருக்கணும்.